அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதைகளோடு மனமாற்றம் என்னும் அருமையான மரிய மாதாவின் சிறப்பு நிகழ்வில் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வோடு சந்திக்கிறேன். இப்படி ஒரு தியாகம் என்று வாசித்த ஒரு நிகழ்வு. இப்படி ஒரு தியாகம் என்று ஒரு வாசகம். இந்த வாசகத்திற்கு பின்பாக எழுதப்பட்ட நிகழ்வு அருமையானது. ஒருவர் அவருடைய பழைய வீட்டை அப்புறப்படுத்துகிற வேளையில் கதவுக்கு பின்னால் ஒரு பல்லி 10 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் இருப்பதை பார்க்கிறார். என்ன நடந்தது என்று சொன்னால், அவர் அந்த வீட்டின் கதவை வைக்கிற வேளையில் ஆணி அடிக்கிற வேளையில் ஆணியினுடைய இன்னொரு முனை பல்லியோடு இணைத்து விடுகிறது. அந்த பல்லி ஆணியில் சிக்கி கொண்டது. ஆணியில் சிக்கிய பல்லி 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கதவை அப்புறப்படுத்துகிற பொழுதும் அது உயிரோடு இருந்தது. அதிசயமாக இருந்தது. எனவே அவரை அப்புறப்படுத்தாமல் சற்றதை உற்று நோக்குகிறார், எப்படி அது உயிரோடு இருக்கிறது என சொல்லி. அந்த ஆணியில் மாட்டிய பல்லி அதே இடத்தில் அப்படி இருக்கிறது. தூரமாக இன்னொரு பல்லி தன் வாயில் உணவை வைத்து இதற்கு கொண்டு கொடுத்துவிட்டு திரும்பி செல்கிறது. அப்படியானால் 1 2 அல்ல, 10 ஆண்டுகளாக இந்த ஆணி முனையில் மாட்டிய பல்லி உயிரோடு இருப்பதற்கு ஏதோ ஒரு பல்லி ஒன்று தன் வாயில் உணவை கொண்டு வந்து கொடுத்த அந்த நிகழ்வை இப்படி ஒரு தியாகம் என வாசித்ததில் மனம் நெகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு பல்லி ஒன்று இன்னொரு பல்லிக்கு உதவியது என சொல்லுகிற வேளையில் மனித இனத்தினுடைய மிகப்பெரிய எண்ணம் தவக்காலத்தில் தான தர்மம். இதைத்தான் தவக்காலத்தினுடைய உன்னத நிகழ்வுகளில் ஒன்றாக நாம் சொல்கிறோம். தான தர்மம். இன்னும் ஒரு ஏக்கத்தோடு யாரோ ஒருவர் ஒரு உணவுக்காக காத்திருக்கிறார்கள். நாம் எடுத்துக்கொண்டு கொடுக்கிற சிறு உணவினுடைய அன்பு கலந்த அந்த நிகழ்வுக்காக ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள். பகிர்வோமே, கொடுப்போமே. இப்படி உன்னால் தியாகம் செய்ய முடிகிறது என பிறர் கேட்கும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஒரு பல்லி இன்னொரு பல்லிக்கு இரக்கம் காட்டியது என்று சொன்னால், ஒரு மனிதன் சக மனிதனுக்கு இன்னும் இரக்கம் காட்டக்கூடாதா என்ற கேள்வி எழுகிறது. அன்புறவுகளை, தான தர்மம் செய்யுங்கள். தவக்காலத்தில் இந்த பல்லி நம்முடைய இதயத்தில் ஒரு ஓசை எழுப்பிக் கொண்டே இருக்கும். நன்றி.